வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சுயநினைவை இழந்த கரிகாலன், மர்ம நபரிடம் இருந்து வந்த ஃபோன் கால், எதிர்நீச்சல் சீரியலுடைய பற்றி இன்னைக்கான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். குணசேகரன் வீட்டில் ஜனனி இருக்க நந்தினி ஈஸ்வரியுடைய அப்பா தேவையில்லாமல் என்னமா செய்து கொண்டு இருக்கிற, அவங்களுக்கு எப்படி புரிய வைப்பதுனே தெரியலை. அப்போது அங்கு வரும் ரேணுகா, எனக்கு ஏதோ பதற்றமாக இருக்குது, இன்னும் 2 நாளில் ஏதோ நடக்க போகுது, என் மனம் ஏதோ பதற்றமாக இருக்குது என்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கொற்றவிடம் ஃபோன் வர, கொற்றவை குணசேகரன் ஈஸ்வரியை தாக்கி வீடியோ கிடைத்ததால் மட்டுமே நம் இந்த வழக்கை ஏதாவது செய்ய முடியும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய என சொல்கிறாங்க. இதையடுத்து இன்றைய எபிசோடில் கொற்றவிடமிருந்து ஃபோன் வர, அவங்க பார்ப்பதற்கு ஜனனி தர்ஷினி இருவருமே சொல்கிறாங்க. அப்போது கொற்றவை, நான் அஸ்வின் வழக்கை விசாரிப்பதற்காக தனியாக ஒரு டிடெக் ஏஜென்சியிடம் ஒரு பெரிய நியமித்திருக்கிறேன். அவங்க நடத்திய விசாரணையில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மர்ம நபரிடமிருந்து ஃபோன் ஒன்று வந்திருக்கிறது. அந்த ஃபோனில் குணசேகரன் சம்பந்தமான வீடியோ என்னிடம் இருக்குது. அது ஜனனி வந்தால் தான் தருவேன் என கூறியிருக்கிறாரு. அவங்களுக்கும் குணசேகருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலை. உங்களை எப்படி அவங்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஏதாவது இருந்தால் அந்த வீடியோவை ஜனனி வாங்கி கொள்வாங்க என சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 2 நாளில் அந்த வீடியோ வந்துவிடுன்னு சொல்லிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா குணசேகரன் வீட்டில் ஜனனி டீம் பேசி கொண்டே இருக்கிறாங்க. அப்போது ஜனனி, இன்னும் 2 நாளில் அந்த வீடியோ நம் கைக்கு வந்துவிடும், அதன் பிறகு அனைத்துமே பார்த்துக்கொள்ளான்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. இதை கரிகாலன் ஒட்டு கேட்டு விட்டு, அப்போ உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லையா? 15 தான் அனைத்து ஆதாரங்களும் கண்டுபிடிக்க போகிறீங்களா? இதை நான் எப்பொழுதே மாமாவிடம் சொல்கிறேன் என ஓடுறாங்க. கரிகாலன் அனைவருமே துரத்தி செல்ல, அவன் படிக்கட்டில் சறுக்கி விழுந்து மண்டையில் அடிபட்டு மயங்கி விடுகிறான். பின்பு எழுந்திருக்கும் கரிகாலன் சுயநினைவை இழந்தது போல நடிக்கிறான். இதையடுத்து என்ன நடக்க போகுது என்பதை பற்றி இன்னைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சென்று குணசேகரனை பற்றி மர்மத்தை கண்டுபிடிக்க சென்றிருக்கிறாரு நம்முடைய சக்தி அவர்கள். ஆனால் சக்தியை கொல்லணும், அவங்கள கொலை செய்யணும்னு திட்டமிட்டிருக்கிறாரு நம்ம குணசேகரன் அவர்கள். இன்றைக்கான எபிசோடில் தான் சக்தி அவர்களை என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.